கரூர் வேலுச்சாமிபுரத்தில் சனிக்கிழமையன்று நடைபெற்ற விஜயின் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 1.5 வயது ஆண் குழந்தை மூச்சுத் திணறலால் உயிரிழந்தது. விஜயை காண்பிக்க குழந்தையை அவரது அத்தை அழைத்துச் சென்றதாக உறவினர்கள் கண்ணீர் மல்கத் தெரிவித்தனர். எப்படிடா தங்க தாங்குவேன் சொல்லு தங்க, நானே இல்லைன்னா வந்துடுறேன். அவங்க அம்மாவுக்கு பேசுனா தெரியாதுன்ட்டு என்கிட்ட அவங்க அப்பா கிட்ட தானே பேசுவான். கரூர் விஸ்வநாதபுரியை சேர்ந்த ஆனந்த ஜோதி என்பவரின் மனைவி மற்றும் 2 குழந்தைகள் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தனர். தாயின் உடல் குழந்தைகள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டது. கரூர் ஏமூர் கிராமத்தை சேர்ந்த சக்திவேல் என்பவரின் மனைவி மற்றும் மகள் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். வேலுச்சாமிபுரத்தை சேர்ந்த பெருமாள் என்பவரின் மகள்கள் 2 பேரும் பரிதாபமாக பலியாகினர். கரூர் துயர சம்பவத்தில் போக்குவரத்து காவலர் தேவேந்திரன் என்பவரது மனைவியும் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். விஜயை காணும் ஆவலில் சென்றவர் கூட்ட நெரிசலில் பரிதாபமாக பலியானார். வேலுச்சாமிபுரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் அடுத்த மாதம் திருமணம் நடைபெற இருந்த இளைஞரும் இளம்பெண்ணும் மரணமடைந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூட்ட நெரிசலில் தங்கள் பிள்ளைகளை மிதித்து கொன்றுவிட்டார்கள் என அவர்களது பெற்றோர் வேதனை தெரிவித்தனர். கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் 10 மாதங்களுக்கு முன்பு திருமணமான இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். விஜயை பார்க்க சென்றவர் வீட்டிற்கு பிணமாகத்தான் திரும்பினார் என கூறி நிறைமாத கர்ப்பிணியான அவரது மனைவி கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. ஈரோடு கோனார்பாளையத்தை சேர்ந்த 47 வயது பெண்ணும் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தார். விஜயை பார்த்த பிறகு கரூரில் வசிக்கும் திருமணமான தனது மகளை பார்த்துவிட்டு திரும்புவதாக அவர் கூறியதாக உறவினர்கள் தெரிவித்தனர். தோழிகளுடன் விஜயின் பிரச்சார கூட்டத்திற்கு சென்ற அஜிதா என்ற 21 வயது இளம்பெண் உயிரிழந்தார். கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஈரோட்டை சேர்ந்த தவேக நிர்வாகி உயிரிழந்த நிலையில் பார்வையற்ற அவரது தாய் ஒரே மகனை இழந்து பரிதவித்து வருகிறார். கூட்ட நெரிசலில் பலியான திருப்பூர் சீதாம்பாளையம் பகுதியை சேர்ந்த தவேக தொண்டர் மணிகண்டனின் உடலை கண்டு மனைவி மற்றும் குழந்தைகள் கதறி எழுதனர். கரூர் துயர சம்பவத்தில் சேலம் மாவட்டம் வலசையூரைச் சேர்ந்த ஆனந்த் என்ற இளைஞரும் உயிரிழந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.